வணக்கம்ங்க. 22க்கு 10 அடி அகலத்தில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீடு கட்டி ஒரு 5 வருஷம் இருக்குங்க. அது வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக இந்த மாதிரி வீடு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவங்க நேரடியாக சந்திச்சு அவங்க அனுபவத்தை பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். குறிப்பாக வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டலாம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டலாம், எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதையும் அவங்களையே நம்ம நேரடியாக கேட்டு பதிவு பண்ணியிருக்கிறோங்க. ரேட்டு வந்து நம்ம அந்த அன்னைக்கு போன மாதம் அதுக்கு முந்தின மாதம், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் ரேட்டு மாறினாலும் கூட ஒவ்வொரு அளவுகள் வந்து வீடு வச்சு கட்டுறதுக்கு உங்களுக்கு எதுவாக இருக்குங்க. விலை அப்படிங்கிறது, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் மாறுங்க. அதோட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தகுந்த மாதிரி மாறுங்க. அதனால வந்து அந்த ரேட்டை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. அவங்க வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ கட்டியிருக்கிறாங்க, 2000 ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ கட்டியிருக்கிறாங்க, நமக்கு இவ்வளோ எச்சாகுது கம்மியாகுது நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. நீங்கள் வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜாக இருக்குது. சரி வாங்க, அருமையான ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி புது வீட்டுக்கோ, இந்த 2-3 வருஷம் வீடு கட்டின 2-3 வருஷம் ஆனால் வீட்டுக்கோ இந்த மாதிரி பெட்ரூமாக இருந்தாலும் சரி, ஹாலாக இருந்தாலே, சமையல் கட்டாக இருந்தாலும் இன்டீரியர் ஒர்க் பண்ணோம்னா இப்போ இவங்க இன்டீரியர் பண்ணவங்களோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற அவங்கள தொடர்பு வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணியிருக்காங்க நாம சொல்றதோடவே இன்டீரியர் ஒர்க் பண்ற அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. நம்ம வந்து இது 22/10 கபோர்டு ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரிங்க. இது வந்து பிளைவுட்ல பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாவே வந்து பிளைவுட்டுங்களா? க்ளோஸ் பண்ணுங்க பாப்போம். சூப்பர். இது என்ன உயரம் வருதுங்க, என்ன அகலம் வருது? அகலம் வந்து 10 அடி வருதுங்க. உயரம் வந்து 7 அடி வருதுங்க. மேல 7 அடி. இது வந்து லாஃப்ட். லாஃப்ட் மேல லாஃப்ட். இது வந்து அகலம் வந்து 10 அடி அகலம். 10 அடி அகலம், உயரம் வந்து 7 அடி. 7 அடி. மேல இது வரைக்கும் 7 அடி. ஆமா, இது வரைக்கும் 7 அடிங்க. இது வரைக்கும் 7 அடி. ஆமா. இது வரைக்கும் 7 அடி. அதுக்கு மேலங்க? அதுக்கு மேல 3 அடி. 3 அடி கொடுத்துருக்கோம். ஆமா ஆமா. அது வந்து லாஃப்ட்ங்க. லாஃப்ட். இது வந்து ஃபுல்லா பிளைவுட்ல பண்ணியிருக்கோம். சரி. அது வந்து மேல மட்டும் ஃப்ரேம் மட்டும் கட்டி மேல வந்துங்க, மேல வந்து இது வந்து இது காங்கிரீட் போட்டுருக்காங்க. சரிங்க. அதுக்கு மேல ஃப்ரேம் மட்டும் கட்டி இந்த இது மட்டும் முதல்ல ஆல்வேஸ் அவங்க காங்கிரீட் போட்டாங்க. சரிங்க. அதுல வந்து நம்ம வந்து டோர் மட்டும் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்க. இப்போ இதுக்குள்ள லைட் இது எல்லாமே நீங்க தான் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? லைட்டிங் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஓ சூப்பர். லைட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சூப்பர். இது 7க்கு 1.5 இந்த பாக்ஸ். 7 அடி உயரம். 7 அடி உயரங்க. அகலம் வந்து 1.5. 1.5 அடி. சரிங்க. இது வந்து 5 பாந்து கொடுத்துருங்க. 1 2 3 4 5 பாந்துங்க. 5 பாந்து கொடுத்துருக்கோம். கஸ்டமர் கேட்ட மாதிரி 5 பாந்து 4 செல்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்க. இந்த செல்ஃப் வந்து எடுத்துக்கலாம். ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்க. எடுத்து முழுசாவே எடுத்துக்கலாமா வெளிய? முழுசாவே வெளிய. ஓகே, விடுங்க பரவாயில்லை, விடுங்க. என்ன தேவைன்னு எடுத்துக்கலாம். முழுசாவே எடுத்து ஹேங்கர் மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓ, ஹேங்கர் போட்டுக்கலாம் மேல வந்து. ஓகேங்க. இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஓபன் பண்ணி இதுவும் ஓபன் பண்ணிக்கலாங்க. இதுவும் ஓபன் பண்ணிக்கலாம். சூப்பர். இதுக்கு மேல நம்ம லைட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். சூப்பருங்க. இது கண்ணாடியோட அகலம் எவ்வளவு வருதுங்க? ஹைட் வந்து 1.5க்கு 4 அடி உயரம். 1.5 அடி அகலம். சரிங்க. 4 அடி உயரங்க. இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வருது. ஆல்வேஸ் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் இது. எதுக்கு அப்படினா ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கறாப்லங்க. ஹேர் ஹீட்டர் யூஸ். ஆமா. ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கறாப்ல. கீழ வந்து 2 டிராப் ப்ரொவைட் பண்ணிக்கறாங்க. சூப்பர்ங்க. இது வந்து 3க்கு 7 அடி பாக்ஸ்ங்க. 3 அடி 7 அடி கீழ வந்து 7 அடி உயரம். கீழ வந்து 7 அடி உயரம். கீழ வந்து 7 அடி உயரம். 7 அடி உயரம். ஆமா. சரிங்க. இதுல வந்து கஸ்டமர் கேட்டாப்ல மேல ஹேங்கர் வந்திருக்கு. இதுல ஹேங்கர் வந்திருக்கு. ஆமாங்க. இந்த செல்ஃப் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இதுவும் எடுத்துக்கலாம். விட்டுருங்க பரவாயில்லை. வேணா தேவையில்லை எடுத்துக்கலாம். ஆமா. சௌரி போல. கீழ வந்து அவங்க வந்து 2 டோரா பிரிச்சு கேட்டாங்க. ஓ, 2 டோரா பிரிச்சு கேட்டுக்கறாங்க. ஆமா. இது வந்து 2 டோரா பிரிச்சு கேட்டாங்க. ஒரே டோர் வேண்டாம். ஃபுல் சைடுக்கு அதே மாதிரி ஒரே டோர் வேண்டாம். சரிங்க. 2 வேணும் அப்படினு கேட்டாங்க. சரிங்க. அதனால வந்து இது 2 பிரிச்சு கொடுத்துக்கறேன். சூப்பர்ங்க. இதுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம என்ன கலர் வேணுமோ அவங்க சூஸ் பண்றாங்களோ அந்த கலர் கொடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து மைக்கா இந்த கலருங்க. பாதி டேப் வந்து இந்த கலர் வேணும் அப்படினு கேட்டாங்க. பார்டர் வந்து இந்த மாதிரி பார்டர் வேணும் அப்படினு கேட்டாங்க. அதுக்காக வந்து இது வந்து இப்போ டேப் கலர் வந்து மாத்தி ஒட்டி கொடுத்துருக்குங்க. சூப்பர்ங்க. கீழே தானே? கீழே அதே மாதிரி தான். கீழே அதே மாதிரி தான். வேணும்னாலும் நமக்கு எப்படி பாக்ஸ் தேவையோ அப்படி பாக்ஸ் சொன்னா வச்சு கொடுத்துருவீங்க. சூப்பர். அதுங்க அந்த பக்கம் இதுவும் 3 கொண்டறீங்க.
3 1/2. 3 1/2 அகலம். இந்த 3க்கு 7ங்க. 3க்கு 7 3க்கு 7 பாக்ஸ். சரிங்க. இதுவும் அதே மாதிரி அவங்க கேட்டாப்புல எப்படி வேணும் அப்படின்னு கேட்டாப்புல நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள லைட் டிசைன் நமக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். லைட் டிசைன் வந்து தேவையான மாதிரி வச்சுக்கலாம். சூப்பர். இது உள்ளுக்குள்ள வந்து லாக்கர் மாதிரி கேட்டாங்க. லாக்கர். ஓ லாக்கர். அந்த மாதிரி நமக்கு லாக்கர் எந்த தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆமா ஆமா. இது உள்ளுக்குள்ள ஓ டபுள் லாக்கருங்க. ஆமா. இந்த மாதிரி எவ்வளோ தேவைப்படுதோ வச்சுக்கலாங்க. ஆமா. இது வந்து பெட் அவங்களுக்கு ஆல்வேஸ் இருந்த பெட் தான். ஆமா இருந்த பெட். அதுக்காக வந்து நம்ம இப்போதைக்கு போட்டுருக்காங்க. இது பாக்ஸ் கேட்டிருந்தாங்களா? பாக்ஸ் சைடு பாக்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. சரி. அது செல்போன் சார்ஜ் போட்டு வைக்கிறாப்ல, ஏதாவது திங்ஸ் சின்னதா வந்து பெட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. ஆமா. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் ஃபுல்லா நீங்க தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லா விண்டோவா இருக்குதுங்க. நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது வந்து ப்ளைவுட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி. வந்து ஒன்று வரக்கூடாது அப்படின்னு கஸ்டமர் கேட்டாங்க. ஓ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கீங்க? இது வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஷீட். ஓ சவுண்ட் உள்ள வராமல் இருக்கிறதுக்காக. அது நாளைக்கு வேணுங்கிறப்ப ஓப்பனும் பண்ணிக்கிறாப்ப வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும் தேவைன்னா விசேஷம்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து சரிங்க. பெருசுக்காக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பருங்க. இது எத்தனைக்கு எத்தனை வருதுங்க ஜன்னல்? ஜன்னல் வந்து 6க்கு 4 வருது. 6க்கு 4. சூப்பருங்க. இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெளிச்சத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஷீட்டும் வச்சிருக்காங்க. வெளியிலேருந்து சவுண்டு உள்ளுக்கு வராமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஃபுல் ரூமும் வந்து டார்க். ஃபுல் டார்க். இப்போ நான் பார்த்த மாதிரி ஃபுல் டார்க்குங்க. ஃபுல் டார்க்குக்காக வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. இது 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 வந்து சொல்லுங்க. இது சொல்லுங்க. இந்த பேனலிங் வரைக்கும் நம்ம தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா. ஆமாம் இது ஃபுல்லாக பண்ணி சரி சீலிங்கில் அடிச்சுங்க. ரெண்டு பக்கம் ஸ்ட்ரிப் லைட்டும் நாம தான் போட்டிருக்காங்க. ஓ அப்படிங்களா? ஆமாம். சூப்பர். அது இல்லாமல் வந்து இந்த பிவிசி பேனலும் வந்து இது நாம தான் கொடுத்தோமா? இது என்ன நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் எடுத்துக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் டேபிளுங்க? இந்த கம்ப்யூட்டர் டேபிள் நாம தான். சூப்பர் பொண்ணு. ப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளைவுட் ப்ளைவுட் இது வந்து ப்ளைவுட் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ப்ளைவுட் யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா இது கஸ்டமர் வந்து அவங்க விருப்பத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு கேட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு நம்மளும் ஒரு ஐடியா கொடுத்து அதுக்காக வந்து நம்ம வந்து இதை டிசைன் பண்ணி பண்ணியிருக்கிறோங்க. நம்ம இது ப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. ப்ளைவுட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ளைவுட் யூஸ் பண்ணி கம்போர்ட் அடிச்சிருக்காங்க. பிவிசி பேனலிங் யூஸ் பண்ணி வந்து வால்ஸ் வந்து பேனலிங் பண்ணியிருக்காங்க. இது இல்லாத வந்து நம்ம பிவிசிலேயே வந்து பண்ணி தரலாம். பிவிசி யூபிவிசி மெட்டீரியல் போட்டும் நம்ம வந்து பண்ணி தரலாம். நீங்கள் தொடர்பு பண்ணுறப்ப வந்துன்னா காலையில் 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தொடர்பு கொள்ளாங்க. என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. சரி வாங்க.